வணக்கம். இது ஒரு அரசியல் சார்ந்த பதிவு கிடையாது. அதனால தான் வெறுமனே ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நம்ம பிராண்டை கூட சொல்லாமல் வணக்கம் சொல்லி மட்டும் ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு படை கிரியேட் பண்ணாங்க. சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு படை கிரியேட் பண்ணாங்க பெண்களுடைய பாதுகாப்புக்காக. அதாவது நாட்டினுடைய வளர்ச்சிகளை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த விஷயங்களையும் டைவர்ட் ஆகாமல் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக சீரமைக்கிறேன், திருத்துறேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்களுடைய அந்த மூமெண்ட் நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன், இது அரசியல் சார்ந்த பதிவுகள் கிடையாது. இது ஒரு ரெக்வஸ்ட்டு, அதாவது அரசுக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை இல்லை ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு. இப்போ பெண்கள் பாதுகாப்பு குறித்து நீங்கள் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது இப்போ சமுதாயத்தை திருத்தி அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு. அதே மாதிரி நம்மளுடைய பயப்பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை, ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த சமுதாயத்திலிருந்து பாதிக்கப்படுறவங்க பெண்கள் மட்டும் கிடையாது, பசங்களும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதாவது இந்த ஒரு பெண்ணினால் ஒரு பையனும் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்படுறாப்பு. சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுடைய குமுறல்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது ஒரு பையன்தான் ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க, ஒரு தவறான ஒரு முன்னெடுப்பில் கொண்டு போகிறாங்க, பாதிப்புக்குள்ளாக்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஈக்குவலான விஷயங்கள் பசங்களுக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதே மாதிரியான ஒரு முன்னெடுப்பு பசங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், மேல் ஜெண்டர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ சட்டங்கள்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமான சட்டங்கள் இருக்குது. அதை நிறைய மிஸ்யூஸும் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சின்ன கைகலப்புக்கு சண்டை நடக்குது ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னா போய் கண்ணாமண்ணு செக்ஷனை போட்டு கேஸை போட்டு விட்டுறது, வரதட்சணை குடும்பம், அந்த குடும்பம், இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு விட்டுறது. இந்த மாதிரி அந்த சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தும் நபர்களும் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களால் ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுது இல்லையா? இது என்ன பாதிப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. முக்கால்வாசி ஒரு பெண்ணால் ஒரு ஆணுக்கு வாழ்நாள் வீணாக்கப்படுகிறது. அதேமாரி காசு பணம் வீணாக்கப்படுகிறது. நேம் ஆஃப் லவ், காதல் அப்படிங்கிற பேரில். ஸோ இது நிறைய இடங்களில் நடக்குது. ஸோ இதை சீர்திருத்தும் முறையில் ஒரு பையன் ஒரு எவிடன்ஸோடு இந்த பொண்ணு ஏமாத்திடுச்சின்னு ஒரு சட்டத்துக்கு முன்னாடி நின்னா அப்படின்னா அதுக்கு நியாயம் கிடக்கும் விதமாக பசங்களுக்கும் ஒரு சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு படையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலாக அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு நிறைய பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் குமுறல்களில் இருக்கிறார்கள். நம்ம டிகிரி இன்ஸ்டாகிராமை திறந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் வருது. பாவம் அந்த பயிலுவோம் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நூலாக போய் கிடக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க போகிற சோக ஸ்டேட்டஸையும் அவங்க போடுற இதையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்குது. ஸோ முழுக்க நம்ம பெண்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஆண்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ சம அளவில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் இந்த சட்டங்களும் சம அளவில் செயல்பட்டால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த வீடியோ வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு மிக சிறிய கருத்து. இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பயப்பிள்ளைங்களுக்கும் ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க ஏமாத்தாமையும் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.